எல்லோருக்கும் வணக்கம். மண்டே மார்னிங் கேப் அப்ல ஓப்பன் ஆன ஸ்டாக் மார்க்கெட் என்டையர் டேவும் ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. பெருசாக வந்து அப் சைடோ இல்லை டவுன் சைடோ ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து இல்லை. போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு ரொம்பவே நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. முக்கியமாக வந்து இன்வெஸ்டர்ஸ் கம்மிங் வரக்கூடிய வெனஸ்டே எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இருக்கு. இந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான அறிக்கை வெளியிட போகிறாங்க, பிகாஸ் செப்டம்பரில் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டும் செப்டம்பரில் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு எஃப்ஓஎம்சி மீட்டிங்லையும் இன்வெஸ்டர்ஸ் வந்து முக்கியமாக கவனிப்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு நிஃப்டி இந்த சைடுவேஸ் ரேஞ்சில் வந்து கரெக்டாக ட்ரேட் ஆகுது. அப் சைடில் நீங்கள் டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் ஆல்மோஸ்ட் இந்த கேப் வந்து 24,692 இருக்கு. ஆல்மோஸ்ட் 24,700ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல 750க்கு மேல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனா மட்டுமே ஃபர்தரா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 90% வித்தின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகுதா. ஒரு நாள் வந்து டவுன், அடுத்த நாள் அப், ஒரு நாள் டவுன், அடுத்து ஒரு 2 நாள் அப். ஸோ என்டையர் ட்ரேடிங்கும் வித்தின் இதுக்குள்ள நடக்குதா. ஓவராலாக இந்த கேப்புடைய ரெசிஸ்டன்ஸ் 24,700 இருக்குது. அதே நேரம் இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த இதில் கவனமாக இருக்கணும். மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன 24,200 வரைக்குமே ஃபால் ஆகிடும். மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபைன். இதே நீங்கள் வந்து இம்மீடியட் வேவ் லெவல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சடனாக ஒரே ஃபாலாக வந்து 24,579லேருந்து 200 வரைக்கும் ஃபால் ஆகாது. இங்கேருந்து ஃபால் ஆகும்போது நீங்கள் நாளைக்கு கவனிச்சு பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் தான் நான் இருப்பீங்க, கவனிச்சு பாருங்கள். 24,400 வந்து திரும்பவும் ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்கும். இது வந்து MI4 வேவ்னு சொல்லுவோம். 24,405 ஆர் 410 இந்த ஜோன்ல இருந்து கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்கும். அது எடுத்து தான் அகெயின் இந்த சப்போர்ட்டை நோக்கி 24,250 நோக்கி ஃபால் ஆகலாம். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து செப்டம்பர் 4th டைரக்ட் கிளாஸ் செப்டம்பர் 4th இருக்குது. அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் 8th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கும்போதும் இதே மாதிரியான ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 50,880ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,300ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதே சப்போர்ட் கண்டினியூஸாக வித்தின் இந்த சப்போர்ட்குள்ளே தான் 49,700ங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. சேம் ஃபின் நிஃப்டியும் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ஸ்டில் நவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டில் நவ் ஐடி செக்டார் தான் தொடர்ச்சியாக வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸ்லேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐடி செக்டார் அண்டு ஆட்டோ செக்டார் அண்ட் தேர்ட் வந்து ரியாலிட்டி. பிகாஸ் யூஎஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஐடி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவில் உள்ள ஐடி நிறுவனங்கள் பெரும்பாலும் யூஎஸோடைய எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க, யூஎஸ் யூகே உடைய எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இந்த வாரமும் தொடர்ச்சியாக அந்த F&Oவில் ட்ரேட் பண்ணுறவங்கெல்லாம் ஐடியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பார்த்தது HCL இப்போ வரைக்குமே இன்றைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஆட்டோ அண்ட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். குறிப்பாக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது அதானி கிரீன் எனர்ஜி இந்த ஸ்டாக்ஸை வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 10 daysக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அகெயின் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி IIFL இந்த ஸ்டாக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 month சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது, ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டாக்லையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைன். இதுக்கு அடுத்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம நேத்திக்கு வந்து பார்த்தோம்லே இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு.
ஆல்மோஸ்ட் இந்த எட்ஜில் தான் வந்து நிற்குது, பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சேஃப் ட்ரேடர் அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அதாவது 6450க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது டெஃபினட்டாக ஒரு 100 பாயிண்ட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரைட் நோ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்டிங் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ரைட் நோ ரீடெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா 6345க்கு பிலோவில் வரும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டில் நோ அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ரொம்ப சேஃபான ட்ரேடர் அப்படின்னா 6450க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ட்ரை பண்ணுங்கள், பை சைடு வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6550 இருக்கும். பிரேக் அவுட் வந்து டுவர்ட்ஸ் 6550 வரைக்குமே அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.